मन्दकरतात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராகாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்ற வைத்தான் அவனன்மை அளித்துக் காப்பான் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மல் இந்த பாமன்னு மாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோரு தாம் மன்ன வந்த ராமானுசம் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை நாவினால் நவிற்றின்பமைதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைம்மையை தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனை கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கருக்கேயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. எல்லாம்பல இறைவனும் ஸ்ரீ பூமி நீளா ஜாம்பவதி அருணகமல மகாலட்சுமி சமயத்தினுமாகிய தெய்வீக வாசுதேவ சுவாமி திவ்ய சரணாரவிந்தத்தை பணிந்து துவங்குகின்றோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஆழ்வார்கள் உலகத்தில் அவதாரம் பண்ணி பகவத் பக்தியை நிலைநாட்டினார்கள். பக்தி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள். அந்த பக்தியை எந்த இடத்துல பண்ணலாம் என்று சொல்லி கொடுத்தார்கள். எங்கேயோ இருக்கிற பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதை காட்டிலும் நம்மிடத்தில் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கும்படியான பகவானிடத்தில் நம்ம பக்தி பண்ணும்போது அவன் அனுக்கிரகம் பண்ணுறான். பக்தியில் பல வகை. பகவான் அண்டரண்ட பகரண்டத்தை ஒரு மாநிலம் இரு நாள் வரை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இந்த உலகம் பூரா நிறைஞ்சி இருக்கக்கூடிய சர்வ வியாபியாக தியானம் பண்ணலாம். எங்கேயும் நிறைஞ்சிருக்கான். மரம் செடி கொடி எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சர்வம் வியாபியாக தியானம் பண்ணுறது வேதமும். பரமபதத்தில் வைகுண்ட பெருவீட்டில் இந்த பிரபஞ்சம் இருக்கே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாம் பார்க்குற அத்தனை விதமான லோகங்கள் அடுக்கடுக்காக இருக்குன்றார். கோட்டிக்கணக்கான லோகங்கள், 1000 கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறார். கணக்கு இல்லாமல் சொல்லிகிட்டே போகிறார். 1000 கோடிங்கிறது ஒரு எல்லை, ஒரு வட்டம். இந்த வட்டத்தை அப்படியே சுற்றி வட்டமாக போகிறது இல்லையா? ஒரு வட்டத்தில் அடுக்கு. நம்ம இருக்கிற பூமியை விட பெருசுன்னு நம்ம தெரிகிறது. எல்லாம் ஆகாசங்கிற தத்துவத்தில் முதக்கிறது இந்த அண்டங்கள்லாம். பூமிக்கு மேலே இருக்கக்கூடியது 14 லோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம்னு 14 லோகம், 14 லோகம் ஒரு பிரம்மாவோட வட்டம் அப்படின்னு சொல்கிறார். சகஸ்ர கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிகள் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி போயிட்டே இருக்கு. அதில் பகவானுடைய சிருஷ்டி அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிடும். இப்படி வட்டமாக போயிட்டே இருந்தால் அந்த அத்தனை வட்டங்கள் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். அது இத்தனையும் என்ன சொல்கிறாருன்னா லீலா விபூதி, பகவான் லீலை பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி லீலை பண்ணுவான்னு கற்பனை தான் பண்ணணும். போய் பார்க்கறதுங்கிறது மகான்களால் சாத்தியம். கற்பனை தான் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு லீலா விபூதி அப்படின்னு சொல்கிறது இவ்வளவு. ஒரு லீலைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை விளையாட்டு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு இப்படி போகிறது, எதுக்கு இப்படி வருது, எதுக்கு இங்கே குழந்தை விளையாட்டு சொல்ல முடியுமா? அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? அதுக்கு சந்தோஷம் வந்துதானா செய்யும்.
சந்தோஷம் இல்லைன்னா தேவைன்னு இருப்பான். குழந்தை விளையாட்டு எப்படியோ அதை எப்படி கணிக்க முடியாதோ அது மாதிரி பகவானை கணிக்க முடியாது. விளையாட்டுன்னா ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த காரணம் காட்ட முடியாது. ஏன் இப்படி செஞ்சு விட்டார் நம்ம நினச்சி நம்ம அறிவால் சிந்திச்சு பார்க்க முடியாது. நம்ம பண்ணுற வேலையே நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டேங்கிறது. பகவானாக எப்படி நம்ம பார்க்கறது? அப்போ பகவானை சிந்திச்சு பார்க்கறதுக்கு நமக்கு அறிவு போராதுன்னா, இப்போ பகவான் எல்லாத்துக்கும் எந்த அளவுகோலுக்குள்ளேயும் கட்டுப்படாதவன், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவன், எங்கேயும் இருக்கிறவன். நிறைய அதுக்கு வியாக்கியானம், எதனாலெல்லாம் அப்படி இருக்கான்னெல்லாம் வியாக்கியானம் கொடுக்குற மகான்கள், ரிஷிகள், சாதுக்கள் அவ்வளவும் சொல்கிறாங்க. எல்லாரும் தியானம் பண்ண, தேவர்கள் தியானம் பண்ணுறார், ரிஷிகள் தியானம் பண்ணுறார், யக்ஷர்கள் தியானம் பண்ணுறார், கந்தர்வர்கள் தியானம் பண்ணுறார், கானர்கள் தியானம் பண்ணுறார். இதெல்லாம் ஒவ்வொரு தேவ இனம் அப்படின்னு சொல்கிறார். ரிஷிகள்னு தேவ ரிஷிகள், அதுலேயும் பிரம்ம ரிஷிகள், மகாரிஷிகள், சாதாரண ரிஷிகள், முனிவர்கள், எல்லாருக்கும் தனித்தனியாக வித்தியாசங்களும் சொல்கிறார். அதே மாதிரி யக்ஷர்கள்னா யக்ஷர்கள்லையும் வித்தியாசம் சொல்கிறார். ராட்சசர்கள், பூதகணங்கள், நாகர்கள், சித்தர்கள், சாரணர்கள் எல்லாரையும் சொல்கிறார். போன மாதம் பார்த்தோம் இல்லையா அந்த ஆழ்வார், அவர் எல்லாம் சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் யாரெல்லாம் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறச்சே சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம் அப்படின்னு ஆரம்பித்து மேட்டு குலம் இரவி, இது 3 பாசனத்தை சொல்கிறார். மேட்டிளமேதிகள், தலைவிடுமாயர்கள், வேங்குழல் ஓசையும் விடைமணிக்குறரும், ஈட்டிய இசை திசை பரந்தன வயலும், இருந்தன சுரும்பின விலங்கைய குலத்தை, வாட்டிய வரிசிலை வானவரேறி, மாமுனி வேள்வியை காத்து அபகிரதமாட்டிய அயோத்தியம் அரசே அப்படின்னு சொல்கிறார். பகவான பக்தி, ராமனாக வந்தாயே அப்படின்னு ரங்கநாதனுடைய வியாபித்தம். இரவியர் மணிநடு தேரடு இவரோ, இரவியர், இரவியர்னா கண் இமைக்காதவர்கள் இல்லையா. இமைக்காதவர்கள் யாருன்னார்? தேவர்கள். மணிநெடு தேரடும் இவரோ, இறையவர் 11 விடையரும் இவரோ, ஏகாதச ருத்ரர்கள், துவாரசாதித்யர்கள், வசுக்கள், அஷ்டவசுக்கள். இரவியர் மணிநடு தேரடும் இவரோ, இறையவர் 11 விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ, மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி, மருதர் வசுக்கள் உறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம், அறுவரை அணையனின் கோயில் நின்னிவரோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுத்துள்ளாயே அப்படின்னு போன மாதம் அவதாரம் பண்ண ஆண்டாள் ஆழ்வார் தொண்டரடி புரியாள். அப்போ இத்தனையும் சொல்றார். அவ்வளவு ரிஷிகளும் அந்த இரவிங்கிற பாசுரத்தை. அந்தரத்தமர்கள் கூட்டங்கள் இவையோன்னு அடுத்த பாசுரத்தை சொல்றார். அந்தரத்தமர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன கோவிலின் வாசல், சுந்தரர் நெருக்க விச்சாசுரர் நோக்க, இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழு. சுந்தரர், விச்சாசுரர், வித்யாதரர்கள், இயக்கர்கள், எல்லாத்துக்கும் வியாக்கியானம், பெரிய வியாக்கியானம். 10 பாட்டு, சின்ன பாட்டு தான். வியாக்கியானத்தை பார்த்தா 10 பக்கம் 20 பக்கம் இருக்குது. ஒன்று ஒரு வரிக்கும். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவார், அந்தரம் பாரிடம் வில்லமற்றதுவோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாய். வம்பவிழ்ங்கிற அடுத்த பாசுரத்தில், வம்பவிழ் வானவர் வாயுரி வழங்க மாநிதி கபிலை உன் கண்ணாடி முதலா, எம்பெருமான் படிமக்கலங்காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன் முனிவர், தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ, தோன்றின நிறவியும் துலங்கொழி பரப்பி, அம்பர தலத்தில் நின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளியிடம் அப்படின்னு இல்லையா அப்படி சொல்றார். ஏதமில் தன்னுமைங்கிற பாசுரத்திலையும் சொல்றார். ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முறவமோடு இசை திசை கொழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள்
கந்தர்வரவர் கம்புலெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவார் அப்படின்னு. சாரணர்கள்னு ஒரு குரூப், சித்தர்கள்னு ஒரு குரூப், கோடிக்கணக்காக இருப்பாங்க. சாரணர்கள் கோடிக்கணக்காக இருப்பாங்க. இவெல்லாம் நமக்கு காவல் தெய்வம் மாதிரி இருக்கா. இந்த விளையாட்டு அழவை எங்கே சொல்கிறது? என்ன சொல்கிறோம்? சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவார். இதெல்லாம் ஒவ்வொரு நிலை. ஆனால் இது எந்த நிலையினாலையும் பகவானை அறிஞ்சிக்க முடியாது இல்லையா? எல்லாம் ஒரு நிலை. அந்த நிலையில் பார்ப்போ நம்ம மனுஷாளுங்கிறது நம்ம எவ்வளவு சின்னதுன்னு பார்க்கலாம். இல்லைங்க, மனுஷாளோட இருக்கணும்னு பகவான் இருக்கான் ஸ்ரீரங்கத்தில். அந்த ஸ்ரீரங்கத்தை பெருமான சொல்கிறார், அவளோட எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்குறார் இல்லையா? தொண்டன் அடியனென்றருளி நின் அடியார்க்கு ஆர்ப்படுத்தாய் தொண்டரடி பொடி என்னும் அடியனை தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து. நான் யாருங்கிறத அதில் சொல்கிறார். தன்னையும் அவளோட சேர்த்துக்கிறார். இவர்களோட நான் நின்னேன் அப்படின்னு இல்லையா? ஸ்ரீரங்கத்தில் தினம் நடக்கிற கூத்து, அதில் தன்னையும் சேர்த்துக்கிறார். தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து. நான் யாருங்கிறார்? துளசியை கொஞ்சம் கொஞ்சமாக அது வலிக்காமல் பறிச்சுட்டு வந்து தொடையத்த துளவும் பறிக்கிற விதத்தில் பறிக்கணும். துளசியை தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து. அந்த துளசியை கலெக்ட் பண்ணின கூடை இருக்கிறதோட அதுக்கு மதிப்பு. பெருமாளை மட்டும் சேவிக்கிறது இல்லை, பெருமாளோட உபகரணங்கள், பெருமாளுடைய இல்லையா பல்லக்கு முதலானது அலட்சியப்படுத்த. அது மாதிரி கைங்கரிய பராள். பெருமாளுக்குன்னா கைங்கரியம் ஒன்று, மனுஷாளுக்கு கைங்கரியம் இல்லை. அப்போது அத்தனை பேர் யாருன்னா நித்தியசூரிகள், பகவானே கூட்டின்னு வந்திருக்கிறவாள். அதனால் அலட்சியம் பண்ணக்கூடாது எதையும். அவர் சொல்கிறார், தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து அப்படின்னு. ஒரு கூடை ஒன்று வச்சுட்டுருக்கார் கையில். அந்த கூடை என்னென்ன அந்த துளசியை பார்த்து 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 பறித்து இல்லையா அது மாலை கட்டுறதுக்கு லகுவாக பறிக்கணும். அது எப்படி பறிச்சாருங்கிறதெல்லாம் சொல்கிறார் இல்லையா? அதை கட்டி தோணிய தோள் தொண்டரடி பொடி என்னும். இந்த கூட தொங்கிட்டு இருக்கிற தோளுக்கு மங்களாசாசனம். தோழிய தோள் தொண்டரடி பொடி என்னும் அடியனை நான் அடியேன். உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுனால அடியேன், உனக்கு மாலை கட்டி கொடுக்கறதுனால அடியேன். தொண்டரடி பொடி என்னும் அடியனை. பேரே தொண்டரடி பொடி. அவர் பேர் பிப்ரநாராயணன்னு பேர். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. என்ன தெரியும்னா தொண்டரடி பொடி. தொண்டர்களுடைய பாத தூளியை எடுத்து அது பாத தூளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அடியவனாக என்னை ஏற்றுக்கோ. தொண்டரடி பொடி என்னும் அடியனை. அடியனை நான் சொல்லிட்டு பெருசு இல்லை, அடியன் என்று அருள வேணும். அடியன் என்று அருளி, அந்த அருளினத்துக்கு அடையாளம் என்னன்னா நின் அடியார்க்கு ஆட்படுத்தாய். உன் அடியார்களுக்கு நான் எப்போதும் ஆள்பட்டவனாக இருக்க வேணும், கைங்கரியபரனாக இருக்க, அடியார்க்கு அடிமை செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு. அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாய். கைங்கரியத்தினுடைய சிறப்பு தொண்டர்படி ஆழ்வார் இல்லையா? அற்புதமாக ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் பெரியாழ்வார் பண்ணுற மாதிரியே அவர் பண்ணுறார் இல்லையா? புஷ்ப கைங்கரியம். இப்போ கைங்கரியத்தினுடைய உயர்வு அதை அர்ச்சாவதார பெருமாளுக்கு பண்ணணும். பரம்னு சொல்லக்கூடிய எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற பரம். இவ்வளவு சொன்னோமே, இவ்வளவு பெரியதான அண்டங்கள். இந்த அண்டங்கள்லாம் லீலா விபூதி, விளையாட்டு களமா. விளையாட்டு களம்னா விளையாடுற இடம் இருக்கு இல்லையா? இங்கே ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, இங்கே ஒரு வாலிபால் கோர்ட் இருக்கு, அங்கே ஒரு கிரிக்கெட் விளையாடுற மைதானம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பெருமாளுக்கு ஒன்று விளையாடுற மைதானம். இது இத்தனை கோடி சகஸ்திர கோடி பிரம்மாண்டமும் பகவானுக்கு ஒரு மைதானம் அப்படின்னு, விளையாட்டு மைதானம். லீலா விபூதின்னு சொல்கிறார். இந்த லீலா விபூதியை போல 3 மடங்கு பெருசாக நித்திய விபூதியான பகவான் இருக்கிற பரமபதம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். நித்திய விபூதி அப்படின்னு அப்படி பகவானுடைய விபூதி பெருசாக. பெருமாளை எப்படி பண்ணுறது?
நித்திய விபூதியில் பரமபதத்தில் பரவாசுதேவனாக இருக்கிற பெருமாளை தியானம் பண்ண பிறகு போய் பார்க்க முடியாது. அநேக ஜென்ம சம்சித்தின்னு தபஸ் பண்ணி 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 போய் அடைஞ்சால் தான் பார்க்கலாம். நித்திய விபூதி பரமபதம். க்ஷீராப்தியில் கொஞ்சம் பரவாயில்லன்னு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால், க்ஷீராப்தின்னு வந்தால் அதில் ரிஷிகள்லாம் போய் பார்க்கலாம். இப்போ சொன்னோமே இந்த தேவதைகள்லாம் அங்கே ஒரு கால் போய் சேவிச்சு பார்க்கலாம். வா போகிற இடம். அதுக்கு கீழே இறங்கி வந்தால் அந்தர்யாமி அப்படின்னு சொல்கிறது. அவரவர்கள் ஹிருதயத்தில் இருக்கார். ஒவ்வொரு மனுஷர்களுடைய ஹிருதயத்தையும் தியானம் பண்ணி பார்க்கணும். ஆனால் எல்லாம் கஷ்டமாக. ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வேணும். பெருமாள் இருக்கார், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம எப்படி தியானம் பண்ணுறது? ஹிருதயத்தில் பகவானை, என் ஹிருதயத்தில் பகவான் இருக்கார் நம்பணும். அப்புறம் தான் ஹிருதயத்தில் தியானம் பண்ண முடியும். இப்போ அந்தர்யாமியான பகவானை தியானம் பண்ணுறது கஷ்டம்னுட்டார். நிறைய வியாக்கியானம். அப்போது விபவாவதாரம்னாலும் அந்தந்த சமயத்தில் அவதாரம் பண்ணின டயத்தில் இருக்கிறவா தான் அதை அனுபவிக்க முடியும். ராமனா அவதாரம் பண்ணார்னா ராமனோட இருக்கிறவாள்லாம் அனுபவிச்சு, கிருஷ்ணனா அவதாரம் பண்ணால் கிருஷ்ணனோட இருக்கிறவாள்லாம் அவதாரம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அர்ச்சாவதாரம் அப்படின்னு வரச்ச எல்லாரும் அனுபவிக்கலாம் இல்லையா? மழை காலத்தில் தேங்கின மடுவிலே என்று வியாக்கியானம் ரகசியத்தில். தேங்கின மடுவிலேன்னா ஒரு மழையில் மழை காலத்தில் கிடைக்கிற தீர்த்தத்தை நம்ம ஒரு இடத்துல தேக்க வச்சு அதை நம்ம சுத்தப்படுத்தி நம்ம வச்சுட்டு வருஷக்கணக்காக வச்சுக்கலாம்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட தேங்கின மடுவிலே கிடைக்கிற தீர்த்தம் கங்கை. கங்கைன்னு சொல்கிறான். கங்கையில் போய் ஒரு சொம்பில் கொண்டுக்கிறோம். சொம்பில் கொண்டு வருஷக்கணக்கு வச்சுக்கு கங்கை. கங்கை தான். இவ்வளவு தீர்த்தமானாலும் கங்கை தான் இல்லையா? வருஷக்கணக்கில் வச்சு. அப்போது அது மாதிரி இந்த அர்ச்சாவதாரமா, அர்ச்சாவதாரம்னா மூர்த்தி ரூபம். இப்போ நம்ம ஊரில் ஆண்டாள் இருக்கா இல்லையா? அது ஆண்டாள் அர்ச்சாவதாரம். ஒரு பிம்பத்தில், நம்ம காட்டுற பிம்பத்தில் ஒரு கல் விக்கிரகமோ இல்லை மண் விக்கிரகமோ இல்லை தங்கத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ இல்லை பஞ்ச லோகங்களாலேயோ ஒரு விக்கிரகம் பண்ணிட்டு அவாவா சௌரியத்துக்கு தகுந்தபடி பண்ண, இல்லை ஒரு படத்திலையோ எழுதியும் சாற்றியும் தொழுவர்னு ஆழ்வார் மங்களாசாசனம் நம்ம ஆழ்வார் இப்படி எழுதி படத்தில் எழுதி திருமால்னு சேவிச்சாலும் வரும். எழுதியும் சாற்றியும் தொழுவர். அது மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பகவானை ஆராதனம் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்ச்சாவதாரம். அது ஒரு அவதாரம். அர்ச்சாவதாரம் குழந்தை பிறக்கிற மாதிரி அதை பார்த்து 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 கல் எடுக்கணும், பார்த்து பார்த்து செதுக்கணும். இப்போ ராமர் வந்தார் இல்லையா? அது மாதிரி பார்த்து பார்த்து செதுக்கணும். அதுக்கு விரதமெல்லாம் இருந்து பார்த்து பார்த்து பண்ணி அப்படி ஒரு ராமர் வந்தால் அப்படி இருப்பார் இல்லையா? அப்படி இருப்பார். அப்போது அர்ச்சாவதாரங்கிறது நம்மளோட பேசுகிற பெருமாள். பேசுகிறாருங்கிறது எப்போ தெரியுது அப்படின்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியும். மொத்தத்திற்கு ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்குது. எனக்கு இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இப்படி உணர்வு வருது, அப்படி உணர்வு வருதுன்னு சொல்கிறா இல்லையா? நேற்றுக்கு விக்கிரகம் பண்ணி முந்தானத்து பிரதிஷ்டை பண்ண பெருமாளுக்கே இப்படி சொல்கிறான்னா, அம்மா 5000 வருஷம் 10,000 வருஷம் அங்கங்கே இருக்க முடியாத க்ஷேத்திரங்களில் எப்படி இருப்பார் அர்ச்சாவதார மூர்த்தி இல்லையா? அப்போது அவருடைய விளையாட்டு, நம்மளுடைய பார்வை, நம்முடைய மனசை ஒன்றுபடுத்தி பார்த்தா அர்ச்சாவதார பெருமாளுடைய விளையாட்டு தெரியும். எல்லாரிடத்துலையும் பேசுகிற பெருமாள் அர்ச்சாவதார பெருமாள். எந்த குறையும் போய் சொல்லிக்கிறது வீட்டில் அங்கே எங்கே சொல்லாமல் பெருமாள்கிட்ட போய் சொல்லும் இல்லையா? பெருமாள் தெரியும். முன்னால் நின்னாலே போதும், குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெருமாள் முன்னால் போய் நின்றுட்டா நம்மளை என்னன்னு தெரியாதான்னு பெருமாள். அதனால் பெருமாள் முன்னால் போய் நின்றுட்டா போதும். அர்ச்சாவதாரங்கிறது இவ்வளவு ஆழ்வாரும் பேசினது அர்ச்சாவதார பெருமாளோட தான். அர்ச்சாவதார பெருமாளோட தான் அந்த பகவான் பேசினார். அவ்வளவு நாயன்மார்களும் அர்ச்சாவதார பெருமாளோட தான் பேசினார் இல்லையா? அர்ச்சை இந்த ஊரில் இருக்கார், இந்த ஊரில் இருக்கார் அப்படின்னு அந்த ஊரை சொல்லி 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 ஆழ்வார்களோ நாயன்மார்களோ பாடுறது எதுக்குன்னா, இந்த ஊரில் இருக்கிற பகவானை தான் நான் பார்த்தேன்,
இந்த ஊரில் இருக்கிற பகவானை தான் நான் அனுபவித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அப்படி அர்ச்சாவதாரத்தை முன்னிறுத்துறார். அப்போ அர்ச்சாவதாரம் சுலபம், எங்கேயோ தேடின்னு போக வேண்டாம். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற வடபத்திர சாயிட்ட பக்தியை பண்ணினா ரங்கநாதன் வந்து கை பிடிச்சிண்டா. ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மதுரைக்கு வடமதுரைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, திருவேங்கடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்துலேருந்து திருவேங்கடத்தை பாடினா, இருந்த இடத்துல இருந்து வடமதுரையை பாடினா, இருந்த இடத்துல இருந்து இல்லையா ஸ்ரீரங்கத்தை பாடினா, இருந்த இடத்துல இருந்தே ஸ்ரீரங்கநாதனை பிடிச்சு விட்டு. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் திருநூடு வச்சுட்டு இருப்போமே, திருநூடு சால கிராமம் வச்சுட்டு இருப்போமே, அந்த பகவானிடத்தில் பக்தி பண்ணினா கூட பகவான் அதை ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதமாக சிறப்பாக அந்த பக்தியினுடைய விசேஷத்தை காட்டினார். அதில் இன்னைக்கு அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருமழிசை பிரான் அப்படின்னு, திருமழிசைங்கிற க்ஷேத்திரம். உலகத்தில் எல்லா பகுதியும் ஒரு தட்டில் வச்சா, இந்த உலகம் பூரா பூமியை பூரா ஒரு தட்டில் வச்சா, இன்னொரு தட்டில் இந்த திருமழிசையை வச்சா சமமாயிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, தனியன் சொல்கிறார். ஒரு தட்டில் இந்த பூமியை வச்சு, ஒரு தட்டில் திருமழிசைங்கிற க்ஷேத்திரத்தை வச்சா திருமழிசை அதுக்கு நிகராக. இப்படி ஒரு க்ஷேத்திரமாக திருமழிசைங்கிற க்ஷேத்திரம் சென்னை பக்கத்தில் இருக்கு. திருமழிசை பூ இருந்த வள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, பூந்தமல்லி, பூந்தமல்லி கிட்டக திருமழிசைங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் ஆழ்வார்கள் பகவானே அவதாரம் பண்ணி வரணும்னு சொல்லி சங்கல்பிச்சு வந்தவாள் அப்படிங்கிறதுனால பகவானுடைய ஆயுதங்கள் தான் ஆழ்வாராக வந்தார்கள்னு சொல்கிறேன். அதில் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு பிரதானமான சுதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தி அந்த பெருமாள் தான் இங்கே வந்து திருமழிசை ஆழ்வாராக அவதாரம் பண்ண சுதர்சனாம்சமாக இருக்கு. சக்கரத்தினுடைய அம்சமாக இருக்கிறவர் சக்கராம்சர். பிறக்கும்போதே அதில் எப்படி சக்கராம்சங்கிறது எவிடன்ஸ் காட்டுவார். குழந்தை கர்ப்பம் பிறக்கிறதுனா, கர்ப்பம் பிறந்தா ரிஷி கர்ப்பம் மாதிரி இந்த குழந்தை பிண்டாகாரமாக பிறந்தது, வட்டமாக ஒரு சதை பிண்டம், வட்டாகாரமாக பிறந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு காட்டில் போட்டுக்க வேண்டும். ஒரு வேடுவர் நம்ம வால்மீகி பகவானை வளர்த்த மாதிரி எடுத்து அந்த குழந்தை இது உயிரோடு இருக்கும் போலுக்கேன்னு இது கையில் எடுத்தால் என்னமோ இருக்கேன்னு கையில் எடுத்தால் குழந்தையாக எடுத்து பிண்டாகாரமாக தோன்றினவர் குழந்தையா வரார் அப்படின்னு. அதனால அவர் சுதர்சனாம்சம்னு காட்டுறதுக்காக அப்படி பிண்டாகாரமாக சுதர்சன மூர்த்தி தக 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 தகான்னு. அந்த குழந்தையும் நம்மாழ்வார் போல யார்ட்டையும் பேசலை, ஒன்றும் பண்ணலை, பால் குடிக்கலை, ஒன்றும் இல்லை. ஆனால் நன்னா வளருது, தின்னுன்னு வளருது. கணிகண்ணன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு 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 அம்மா, வயசான அம்மா 2 பேர் வந்தால் அவள் குழந்தை இல்லாமல் இருந்தால் இதை பார்த்த உடனே ஏதோ சாநித்தியமாக இருக்குது, இவர் சாப்பிடலை, நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். யாராவது விரதமாக இருந்தால் பிரியமாக அவர் குழந்தையாக இருக்கும்போது இந்த குழந்தை சாப்பிடலை, தூங்கலை, ஆனால் கண்டுன்னு இருக்கு, ஞானவானா இருக்குன்னு சொல்கிற குழந்தைய பார்த்த உடனே வந்து சேவிச்சா, எனக்கு குழந்தை இல்லை சுவாமின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. அது வரைக்கும் பால் சாப்பிடாத குழந்தை பால் சாப்பிட்டுட்டு அந்த பாலை பிரசாதமாக இந்த வச்சுக்கோன்னு கொடுத்தது. அந்த பாலை சாப்பிட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா இவாளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கணிகண்ணன்னு பேர் வச்சு. இந்த கணிகண்ணன் ஆழ்வாரோடையே இருக்கார், கடைசி பர்யந்தம் இருக்கார். இந்த ஆழ்வாருக்கு ஆராய்ச்சி தான், ஒரு இடத்துல இல்லை. இவாள் பகவானை சொல்கிறதுக்காக வந்தவா தானே, அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டு. சுதர்சனமூர்த்தியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பறந்து போய் தெரிஞ்சுக்கிறார். அவரே சொல்கிறார், சாக்கியம் கற்றோம், சகுணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கி வைத்தோம், ஆகம நூல் ஆராய்ந்தோம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் படிக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து பார்க்கிறார். ராமேஸ்வரம் சொன்னார், எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து எல்லா மதங்களுக்குள்ளேயும் போகி அந்த மதத்தில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தெளிகிறார் அப்படின்னு சொல்கிறார். போயிட்டு இருக்கார். அவர் சைவராக இருக்கும்போது அவருக்கு சிவவாக்கிய சித்தர்னு பேர். சிவவாக்கிய சித்தர்களில் சொல்கிறாங்க, சித்தர்களில் பல வகை.
தேவ இனத்திலேயே ஒரு இனம் சித்தர்கள்னு பேர். மனுஷால சித்தர்களா இருக்கிறவா தன்னுடைய யோகாபியாசத்தினால சித்தி நிலையை அடைகிறவள். சித்திங்கிறது கீழ்நிலை, சித்திங்கிறது மேல்நிலை இல்லை. அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி அது. அப்புறம் சித்திக்கு மேலே போகணும், அதை சித்தை தள்ளிட்டு போகணும். சித்து வரும், ஒன்று வரும். சித்து வரைச்சா என்ன வரும்னா இல்லையா, சித்து வரைச்சா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றொன்னா சின்னதாக போய்டுறது, பெருசாக போய்டுறது, தண்ணி மேலே நடக்கிறது அப்படின்னெல்லாம் ஒவ்வொரு சித்து வரும். அதை தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறது, அவள் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறது, அங்கே என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறது, செவுத்த ஊடுருவி போகிறது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் என்ன நான் மாய இல்லையோ, எல்லாம் வரும், ஏமாற்றி. அப்புறம் அதில் மனசு விட்டோம்னா ஆஹா நான் பற்றியா மற்றவாளை மாதிரி இல்லை, நான் அந்த செவுத்தை தாண்டி போயிடுவேன், அந்த அவா மனசில் இருக்கிறத தெரிஞ்சுட்டுருவேன், இவா மனசில் இருக்கிறத தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவோம், என்ன இருக்குது நம்ம விஷயத்தையே நம்ம வெளியில் சொன்னால் நன்னா இல்லை இல்லையோ. அப்போது 10 பேரை தெரிஞ்சினாலும் எவ்வளோ கஷ்டப்படுவான். இதே டென்ஷன் தாங்க முடியலங்கிறான். 10 பேர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் எவ்வளோ டென்ஷன் ஆகிடும் இல்லையா, பயங்கர டென்ஷனாக போயிடாது. அதான் ஆரம்ப நிலையில் சித்துக்கள் திடீர்னு ஒன்று உருவாக்கி கொடுக்குறது, திடீர்னு ஒன்று தோன்ற செய்யுது, திடீர்னு மறைகிறது, தானே தோன்றது, தானே மறைகிறது, திடீர்னு காட்டில் லேசாக போய்டுறது. அனிமா, மகிமா, கலிமா, ரஹிமா, ஆசித்துவம், ஈசித்துவம், வசித்துவம் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாள் இல்லையா. இதெல்லாம் ஆரம்ப நிலை சித்து. அதாவது எல்கேஜி பாடம் மாதிரி இதெல்லாம் தாண்டிட்டு போகணும் மேலே. இதை பேஸாக வச்சுட்டு இதை காரணங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். எதுக்கு உபயோகப்படுத்தலாம்னா ஹனுமார் உபயோகப்படுத்துகிற மாதிரி படுத்தலாம். ஹனுமார் ராம கைங்கரியத்துக்காக உபயோகப்படுத்தினார். இந்த சித்துக்கள்லாம் பெருசாக போனார், சின்னதாக போனார், வேற எங்கேயும் போனாரோ இல்லை, எல்லாம் ராம கைங்கரியத்துக்காக பண்ணார். அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்காக பண்ணலாம். அதை விட்டுவிட்டு இது ஒன்றும் காட்டுறதுனால ஒன்றும் பிரயோஜனம். சாதாரணமாக வேஸ்ட் ஆக்கக்கூடாது. வேஸ்ட் ஆகினா என்னங்கிறது அதே ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் வேஸ்ட் ஆகினார். திடீர்னு ஒரு லோகத்தை படைச்சார், தபஸ் போயிடுத்து. திடீர்னு ஒருத்தரை சபிச்சார், தபஸ் போயிடுத்து. திடீர்னு கோபப்பட்டார், தபஸ் போயிடுத்து. அதுதானே பார்க்குறோம். அப்போ அது பூரா என்னென்ன வேஸ்ட்டாக அப்புறம் என்னன்னா மேலே போக முடியாது. காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, முதல்ல பிடிச்சி இழுக்கிறது இல்லை காலை, அந்த மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பின்னால் இழுத்து விட்டுடுவோம். மேலே போகணும் அப்படின்னா இதை தாண்டிட்டு போகணும், இதில் மயங்காமல் மேலே போகணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு காட்டுறதுக்காகத்தான் இந்த அவதாரம். இந்த யார் திருமிஷி ஆழ்வாருங்கிற அவதாரம் என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் உனக்கு கை வராது அப்படின்னு முடிவு பண்ணணும். அதுக்காக ஒரு அவதாரம் திருமிஷி ஆழ்வார் அவதாரம். எல்லா இடத்துலையும் போய் எல்லா சித்து எல்லாம் போகிறதெல்லாம் கற்றுண்டார், எல்லாத்தையும் கற்றுண்டார். மௌனமாக இருக்கிறது எப்படி, நிஷ்டையில் இருக்கிறது எப்படி, யோகத்தில் இருக்கிறது எப்படி, யோகத்தினால் பண்ணுறது எப்படி, அதில் இருக்கக்கூடிய வித்தைகள்லாம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுண்டார். எல்லாம் கற்றுண்டு கடைசியில் எல்லாம் பார்த்துவிட்டு அப்புறம் நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால் குரு கடாட்சம் வேணும். குரு கடாட்சம் இல்லாமல் ஞானம் வராது. குருங்கிறது நம்மளாக செலக்ட் பண்ண முடியாது. பகவன் நாமா சொல்லிகிட்டே இருந்து பகவத் கிருப்பையை நாடிண்டே இருந்தால் கையேந்திண்டே இருந்தா. ஏதோ ஒரு தெளிவாக கூட பாடுவாள், இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவனிடம் கையேந்தணும், வேற இன்னொருத்தருக்கு கையேந்துறதுனால பிரயோஜனம். இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு பகவானிடத்தில் நம்ம வேண்டிக் கொண்டே இருந்தோம்னா, நாமத்தினால அவனுடைய குணத்தினால பகவான்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தால் வேண்டுங்கிற மட்டும் போடும், இல்லைங்காமல் போடும். ஏன்னா பொக்கிஷம் இருக்கிற இடத்துல தானே போடலாம். 1000 ரூபா வச்சுட்டு இருக்கிறவன் அடுத்த வாழ்க்கை 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுக்கலாம் தனக்கு போக இல்லையா. 10 லட்சம் ரூபா 10 கோடி ரூபா வச்சுட்டு இருக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். தான தர்மங்கள் பண்ணுறது, பெரிய கோடிக்கணக்கான செலவு பண்ணி பண்ணுற அரசாங்கங்கள் பெரிய பெரிய கோவில் கட்டலாம் இல்லையா. அது எவ்வளவுன்னா அது பருக்கிற மட்டும்தானே, இல்லைன்னா இல்லைன்னு இல்லையா. போகிற மட்டும்தானே. எவ்வளவு கோடி வச்சுட்டு இருந்தாலும் இந்த கோடிக்கு லெவலில் எவ்வளவோ அவ்வளவு தான். அப்புறம் போகலைன்னே முடியாது, அவ்வளோதான்.
இப்போ அதுக்கு மேலே ஒருத்தர் கோடீஸ்வரர் வருவார். வந்த உடனே அவளை மாதிரி ஆளையேன்னு வேற அவளை வேற வந்துடும். இப்படி போயிட்டு எப்பவும் மயக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். சித்து மாதிரி தான் அதுவும். சித்து மாதிரி தான் பணம் பண்ணுற சித்து உலோகத்தில் தெரியும் எல்லாருக்கும் இல்லையோ. போரும்னு தோணணும். போகணும்னு தோணலைன்னா இது எல்லாம் மயக்கிடும். போரும்னு தோணினா மயக்காது. அப்போது எவ்வளவு முடியுமோ அப்படித்தான். பகவான் என்னன்னா குறைவே இல்லாத சொத்து அப்படின்னு சொன்னால் அவன் தான் அப்பா, அவன் தான் அம்மா. குறைவில்லாத சொத்து இருக்குது அப்படின்னா முறைப்படி அந்த சொத்தை அடையிறது எப்படின்னு அடையலாம். நம்மளாம் பகவானோட குழந்தைகள்னு பகவான் சொல்கிறார். அப்போ அவனோட சொத்து நம்ம சொத்து தானே. ஆனால் முறைப்படி எப்படி அடையணுமோ அப்படி அடையணும் இல்லையா. அப்போ அடித்து எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுங்க. ஆனால் அப்பா குடிச்சு எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இல்லையா. முறைப்படி அடையணும். எப்படி அப்பாட்டே இருந்து அந்த சொத்து நமக்கு முறையாக வரணுமோ அது மாதிரி வரும். அவன் நீங்காத செல்வம் உடையவன். அந்த நீங்காத செல்வம் நிறைந்து வச்சிருக்கிறவனை நம்ம திருவடியை பிடிச்சிட்டு முறைப்படி பண்ணினா நீங்காத செல்வம் நமக்கு வரும். நீங்காத செல்வம் நிறைந்து. அப்போ முறைப்படி போகணும். முறைப்படி போய் அந்த அந்த பிதாவிட்டேருந்து அந்த மாதாட்டேருந்து அந்த சொத்தை வாங்கணும் இல்லையா. அவன் உகந்து நமக்கு கொடுக்குற சொத்து நிறைய கொடுப்பான். அதனால் வேற ஒருத்தர்கிட்ட போய் காலியாக போயிடுற இடத்துல போய் கஜானா காலியாக போயிடுங்கிற கஜானாவில் போய் கை நீட்டாதே. காலியாகவே ஆகாது. எத்தனை எடுத்தாலும் அப்படியே இருக்குங்கிற கஜானாலேருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா உனக்கு கொடுத்ததுனால அவனும் நஷ்டப்பட போகிறதில்ல, உனக்கு நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல. உனக்கு மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தாழ்ச்சியை கொடுக்காது இல்லையா. திருட்டு சுத்து வாங்கினோம்னா அப்புறம் திருட்டு புத்தி தான் நமக்கு வரும். அப்புறம் நமக்கு இன்னும் வேற ஒன்றாக போகாது இல்லையோ. அதனால அப்படி வாங்காதே. பகவான்கிட்டேருந்து வாங்கு. உங்கள் அப்பா சொந்த பிதாட்டேருந்து வாங்கு. வாங்குற முறையில் வாங்கு. அப்போது இறைவனிடம் கையேந்து. அதில் தவறு இல்லை. அப்பாட்ட போய் கேட்டுனா ஒரு பிள்ளை கேட்டான்னா தப்பா, அடுத்தவன்கிட்ட போய் கேட்டால் தப்பு இல்லையா. அடுத்த ஆள்கிட்ட போய் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்பா ஒன்றும் செய்யலைன்னு கேட்டால் அது கேவலம் இல்லையா. என் கணவன் கிட்ட போய் நான் எனக்கு வேணுங்கிறத கேட்கலாமே ஒரு மனைவி. இன்னொருத்திட்ட போய் கையேந்தினா அசிங்கமாக போயிடாதா. இப்போ யார்கிட்ட கேட்கணும்னா அப்பாட்ட கேட்கணும், பகவான்கிட்ட கேட்கணும். இன்னொருத்திட்ட போய் கையேந்திட்டார். பகவான் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இல்லையே, வேணுங்கிறபடி கொடுப்பான். அந்த நிதியை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு போகிறதுனால சொல்கிறார் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின்லாம் சொன்னார் இல்லையா. அப்போ என்னன்னா போகிற வகையில் போனால் அவ்வளவும் கொடுக்கணும் நமக்கு. பகவத் பக்தி பகவான் கொடுப்பார். அப்பாவாக இருந்து பார்த்துப்பார். அம்மா பெற்ற தாயினும் ஆயினம் செய்யும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனசு, அந்த அன்பு எந்த மதத்தில் இருக்கீங்களோ, எந்த சமயத்தில் இருக்கீங்களோ, எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கீங்களோ அதை பற்றி இல்லை. உங்களோட அன்பு, உங்களோட பிரேமை, உங்களோட உறுதியான நம்பிக்கை, அதில் தான் இறைவன். இறைவன் உங்களுக்கு, ஏன்னா இறைவனை நீ பார்த்து தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் உன்னோட நம்பிக்கை, உன்னோட அன்பு ஒழுங்காக இருந்துதானா உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீ ஒரு சித்து பண்ண வேண்டியதில்லை, ஒரு யோகா பண்ண வேண்டியதில்லை, ஒரு கஷ்டப்பட வேண்டியதில்லை. உன் மனசை கொடு, உன் அன்பை கொடு. உலகத்தில் உன் கூட இருக்கிறவாட பகவான்னு பார்க்க தெரியல அப்படின்னா எங்கே போய் பகவானை தேட போகிறேன்னா இல்லையா. உன்னை சுற்றி பகவான் இத்தனை பகவான் உட்காந்துருக்கானப்பா, இத்தனை பகவானை விட்டு விட்டு இங்கேருந்து போய் கடவுளை தேடு. ஒரு மனிதனுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு பகவான் சொல்கிறார். ஒவ்வொரு ஜந்துக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு பகவானை சொல்கிறார். ஒவ்வொரு இயற்கைக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சொல்கிறார். இதில் ரசிக்க தெரியலன்னா எங்கே போய் ரசிக்க போகிறேன்? இதிலேருந்து நீ நன்மை அடைய தெரியலன்னா எங்கே போய் அடைய போகிறேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ உலகமயமாக இருக்கும் பகவான் இல்லையா. பகவான் எங்கேயோ இருக்கான், எங்கேயோ இருக்கான்னு கிட்டக்க இருக்கானே. ஒரு குழந்தை சேஷ்டையை பார்த்தா பகவானோட சேஷ்டையாக நினச்சிப்பார். இல்லை அழகாக இல்லையா. ஒரு குழந்தை சிரிக்கிறதோ, ஓடுறதோ, ஆடுறதோ, விளையாடுறதோ பகவானை உபாசனை இல்லையா. உபாசனை பண்ண தெரியணும். இப்போ இயற்கையில் உபாசனை பண்ணி காட்டினார். இத்தனைக்குள்ளேயும் போயிட்டு அப்புறம் குரு திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பேயாழ்வார் வந்து சொல்கிறார் இல்லையா. ஓட்டக்கூடையில் செடியை தலைகளை நட்டு ஓட்டக்கூடையில் தண்ணி இறைச்சி அதில் விட்டு, இதெல்லாம் பியூரிஃபை பண்ணுற வேலை பண்ணுற, தண்ணி விட்டால் என்றைக்கு நிறையிறது, என்றைக்கு செடி வளரும் இல்லையா. தலைகளை நட்டால் செடி வளருமா?
நீ தாண்டா அந்த வேலையை பண்ணுறேன்டார் அவர் இல்லையா. நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் வந்தேன், நீ பண்ணுற வேலை இப்படி இருக்கு அப்படின்னு உனக்கு காட்டத்தான் வந்தேன். நீ தெரிஞ்சுட்டியோ இல்லையோ, அப்படி நட்டுனா வளராதுன்னு தெரிஞ்சுட்டியா, அதைத்தான் உனக்கு சொல்லணும்னு வந்தேன். என்ன பண்ணுறேன், நான் போகிற முறையில் போகாமல் எங்கெங்கேயோ தப்பி தப்பாக போயிட்டு இருக்கியப்பா. இந்த யோகத்தினாலேயோ யாகத்தினாலேயோ இந்த மாதிரி உபகரணங்களாலேயோ பிடிக்கிறதுங்கிறது துர்லபமான மார்க்கம், கஷ்டமான ஒரு மார்க்கம். சுலபமான மார்க்கத்தை விட்டு கஷ்டமாக இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கியே, சித்துக்களால் போய் உடனே அந்த மனசு உதறித்து, எவ்வளவு தான் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் உதறித்து குருவை பெற்று நீ வழி சொல்லு. என்னைக்கு நீ பணிஞ்சையோ அன்னைக்கு நீ உயர்ந்துட்டேன். என்னைக்கு உனக்கு பணி வித்யா வினயசம் பண்ணா. கல்விக்கு அழகு என்னன்னா வினயம். கல்விக்கெல்லாம் எனக்கு தெரியுமா என்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்னு கேட்டு என்ன போச்சு இல்லையா. வினயம் வேணும். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. எனக்கு தெரியல, நான் தப்பாக போகிறேன், நீங்கள் தப்புன்னு காட்டி கொடுத்தாலே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வழியை. அப்போ அவர் வழிகாட்டார். அவர் வழிகாட்டின வழியில் போய் நீ பகவானை உபாசனை பண்ணி உட்கார். உனக்கு எல்லாம் சக்தி இருக்கு, உன்னால் முடியும். சக்தி இல்லாதவன்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீயோ எல்லாம் படிச்சுட்டு இருக்கியே, அதை இப்படி உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவர் அப்படியே அவர் பின்னால் வந்தார். அவர் பின்னால் வந்தால் அந்த யோகம் பூரா வேற விதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது. கணிகண்டன் வரா. கணிகண்டன் வந்தால் பக்கத்திலேயே இருக்கு. அவர் சித்தராக இருக்கும்போதும் நிறைய பாசுரங்கள், கணக்கெல்லாம் அவ்வளவு சொல்லுவார். காலத்தில் கூட அண்ணா சொன்னார் ஒரு கணக்கு 5, 6, 8 நிலமா சொல்கிறாரு. அவரோட பாசுரங்கள் 1, 2 மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் 1, 2 காலமாகி வேலை ஞாலமாகினாய் 1, 2 தீயுமாகி ஆயனாய மாயனே 1, 2 கண்ணினான் உன்னை ஏத்த வல்லன்னு பாடு. சொல்லினில் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினில் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி அப்படி சொல்வார் இல்லையா. தூய்மை யோகம் ஆகினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவன் நாமதேயம் என்னதென்று வல்ல மல்லராயிலும் சாமவேத கீதநாய சக்கரபாணி இல்லை எல்லாம் பண்ணுறார். சிவபாக்கியராக இருந்தபோதும் நிறைய பாசுரம் பாடினார். இப்போ ஆழ்வாராக திருமிஷி ஆழ்வாராக இருக்கும்போது நிறைய பாசுரம் இருக்கு. எல்லாம் வேதாந்த தத்துவம். வேதாந்த தத்துவம் 6 6 6 மாய் 6 3 8 மாய்னு பாட்டு உண்டு. அவ்வளவு மேக்ஸ், அவ்வளவும் சொல்லாத விஷயங்களே கிடையாது. இதுக்கு வியாக்கியானங்களை பார்த்தா இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கு, ஆராய்ச்சியாக போயிட்டு. அப்போ இவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது, எல்லாம் அந்தர்பகின்னு உள்ளிருந்து பார்த்தது. பகவான் கொடுத்தது. மயர்வர மதியநலம் மறுபடியும் சொன்னார், அது மாதிரி கொடுத்தது. அப்படி ஒரு ஆழ்வார் திருமிஷி ஆழ்வார் அப்படின்னு. நான் வியாக்கியானத்துக்குள்ளே போனால் இன்னைக்கு கதை முடியாது. நான் மேலே கதையை மட்டும் கொண்டு போகிறேன் இல்லையா. அப்போ கணிகண்டன்கிற சீடன் உட்கார்ந்துட்டுருக்கார், யோகத்தில் உட்கார். எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார், கோவில்களில் கைங்கரியம் பண்ணுவார், அப்படியே வருவார். அந்த ஊரில் இருக்கார் பெரியவர். இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது கணிகண்டன் கூடயே இருக்கான். அந்த ஊர் ராஜாட்ட ஒர்க்கு கணிகண்டனுக்கு வேலை பார்க்க. அந்த ராஜாட்ட போவார், தினம் போவார், கணக்கெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பார்த்து அவருக்கு வேணுங்க நல்ல அறிவு சிறந்தவர். ஏன்னா இவருடைய இந்த குழந்தையா இருக்கும்போது இந்த பால் சாப்பிட்டார் இல்லையா, அதுலேயே எல்லாம் வந்துடுச்சு இல்லையா கணிகண்டனுக்கு. அதனால எல்லாம் பண்ணி கொடுப்பார் ராஜாவுக்கு. இவர் மகாவித்வான், இவர் பக்கத்தில் இருக்காருனா ஆனால் சின்ன பையன் மாதிரி இருக்கும். கணிகண்டன் ஏதோ சின்ன பையன் வராங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்து இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா. அப்போ இந்த திருமிழிசை ஆழ்வார் வீட்டில் நம்ம சபரி பாட்டி மாதிரி ஒரு பாட்டி இருக்கு, வயசான பாட்டி. வாசல் தெளித்து கோலம் போடுவா. அவரை ஒன்றும் அந்த பாட்டியை ஒன்றும் நீங்கள் தான் வாசல் தெளிக்கணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் இவரை பார்த்துவிட்டு, இந்த திருமிழிசை ஆழ்வாரை பார்த்துட்டு ஒரு பிரியம் வந்தது. இவர் ஒரு மகான், இவர் வீட்டு வாசலில் சுத்தம் இல்லாமல் இருக்கே, நான் சுத்தப்படுத்துகிறேன்னு போய் இந்த அம்மா தானே இல்லையா போய் விருப்பத்தினால எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சார். ஆனால் வயசான பாட்டி கஷ்டப்பட்டு எல்லாம் பெருக்கி தொளிச்சு எல்லாம் பண்ணுவார்.
கோலமெல்லாம் போட்டு அழகாக புஷ்பமெல்லாம் பறித்து வச்சு சபரி பாட்டி பண்ண கைங்கறி தான். எப்படி சபரி பாட்டி மதங்க மகர்ஷிக்கு பண்ணாரோ அது மாதிரி எல்லா வேலையும் பண்ணும் அந்த பாட்டி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தா பாவம் அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாளே, வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக அதெல்லாம் பண்ணுறேன், என் வீட்டில் வந்து பண்ணுறீங்க இல்லையோ, இங்கே வீட்டில் இந்த ஆசிரமம் வாசலில் இப்படி பண்ணுறியே, எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, பண்ணினேன். அப்படியா, என் கஷ்டப்பட்டு பண்ணுற, உன் உடம்பு கஷ்டப்படுறது. இவர்கிட்ட இருந்த சித்துகள்லாம் இருக்கு இல்லையா அவர்கிட்ட, அதனால் அவள் தீர்த்தத்தை தெளித்தார் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ஒரு 25 வயசு பொண்ணாக ஆயிட்டான். ஜிலு ஜிலு ஜிலுன்னு அழகாக ஆயிட்டான். வலி கிளிலாம் இல்லை, உடம்பெல்லாம் கூன்லாம் நிமிந்து எடுத்து எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு, 25 வயசு பொண்ணு, எந்த வியாதியும் இல்லாமல் ஜம்முன்னு இருக்கானா எப்படி இருக்கு, அது மாதிரி ஆயிட்டான். இந்த பொண்ணு ராஜா வீட்லேயும் வேலை செய்யுது. இந்த பாட்டி ராஜகிரகத்துலேயும் ஏதோ வேலை இருக்கும் போலுக்கு. மறுநாளைக்கு ராஜகிரகத்தில் போனால் அந்த ராணி இப்படி பார்த்தா, ஏன் யாருமா திடீர்னு வந்திருக்க வேலைக்கு, வேலைக்கு வந்திருக்கு. இல்லைம்மா நான் தான்மா, நான் உங்கள் வீட்டில் வேலை பார்த்தவ தான் நான் வந்திருக்கேன். எப்படி திடீர்னு இப்படி ஆனேன் அப்படின்னு கேட்டேன். திடீர்னு என்னை பகவான் பண்ணிவிட்டார். எந்த பகவான் பண்ணினார் எனக்கும் சொல்லும். எனக்கு வயசாகி போச்சு, கை கால்லாம் வலிக்கிறது, வேலையை பார்க்க முடியல, எனக்கு இந்த வழியை சொல்ல இந்த குருநாதர் இருக்கார். இந்த குருநாதர்கிட்ட நான் இருந்தேன், இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணேன், அதனால் கிடச்சிது, குருநாதர்கிட்ட கிடச்சிது. அப்படியா, அந்த குருநாதரை எனக்கும் பண்ணி வைக்கச்சு. நீங்கள் தான் ராணி ஆச்சே, மகாராஜா மூலமாக கேட்டு உடனே மகாராஜாவுக்கு செல்லும். அவரும் பாவம் உடம்பு வலி கை வலியெலாம் இருக்கு போடும் இல்லையா, அப்படி உட்காந்துக்கணுமே சிம்மாசனத்தில் உட்காண்டாலே இப்படி நெளிஞ்சுட்டே உட்கார்றாரு. அவருக்கு இது நல்லது தானேன்னு போய் இந்த ராணி போய் சொல்லி மகாராஜான்னு, இவ பத்தேடா நம்ம வீட்டில் வேலை பார்த்தா இந்த மாதிரி ஜம்முன்னு ஆயிட்டா, நம்மளும் அந்த அவரை கேட்டான்னு சொல்லலாம். ராஜா இல்லையா, அவர் என்ன சொன்னார், அவர் யாருன்னா, நம்ம வீட்டில் நம்ம இதில் வந்து சபையில் வந்து இருக்கார் கணிகண்டன்னு, அவரோட குருநாதர். கணிகண்டனோட குருநாதர் அந்த பாட்டி சொல்கிறா, கணிகண்டன்ட்ட சொன்னால் அவரை கூட்டிகிட்டு வருவார். உடனே கணிகண்டா இங்கே வா, ஏதோ உங்கள் குருநாதர் இருக்காராமே. ஆமாம் இருக்கார். உங்கள் குருநாதர் இந்த மாதிரி பாட்டியை, வயசான பாட்டியெல்லாம் இளவட்டமாக ஆக்கிடும் இல்லையா, இளவட்டமாக ஆக்கிடுறார் அவன். இப்படிலாம் எங்கள் குருநாதர் செய்யறது இல்லையே. இல்லை யாரோ ஒரு பாட்டி ஆக்கியிருக்கான். இந்த பாட்டியா, அந்த பாட்டி தினம் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படி மாறிவிட்டான். பகவானுக்கோ ஆச்சாரியனுக்கோ கைங்கரியம் பண்ணால் அப்படி மாறிவிடலான்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதனால மாறி இருப்பான். எங்கள் குருநாதர் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் கேட்டால் பண்ணுறானுமோ தெரியாது, அவர்கிட்ட எல்லாம் உண்டு. அப்போ என்னை கூட்டிகிட்டு வரணுமே, இந்த குருநாதர் ஒரு இடத்துக்கு வரமாட்டேன். குருவை தேடி நம்ம தான் போகணுமே தவிர குரு நம்மளை தேடி வரணும்னு நினைக்கப்படாது. அதனால் எங்கள் குருநாதர் இங்கேயும் வரமாட்டான், நரஸ்துதி பாட மாட்டார். பெரிய கவிஞராமே அவன். என்னையும் 4 பாட்டு பாட சொல்ல இல்லையா, மனுஷால பாட மாட்டான், பகவானை பாடுவார், மனுஷால பாட மாட்டான். அப்போ என்ன பாட மாட்டேன் அப்படின்னா என் ஊரில் இருக்கக்கூடாது, என் ஊரில் இருக்கக்கூடாது. நான் வந்து ரூல் பண்ணுற ஊர் என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யத்தில் என்ன பாடாதவன் எதுக்கு இருக்கணும். அப்போ இந்த ஊரை விட்டு வெளியில் போச்சு. நீயும் இருக்கக்கூடாது, நாளையிலேருந்து உனக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை ரிட்டன். எங்கள் குருவை நான் போக சொல்ல முடியுமா, நான் போக சொல்ல முடியாது. உனக்கு ராஜ்யம், உனக்கு பவர் இருந்தால் நீ போக சொல்லு. குருவிட்ட போகிறதுக்கும் கொஞ்சம் பயம், ஆளெல்லாம் மாத்துறாருன்னா அவர் என்ன பண்ணி விடுவாரோன்னு பயம். அதனால கணிகண்டா நீ வரக்கூடாது, இனிமேல் எங்கள் ஊருக்குள்ளே, எங்கள் ஊரை விட்டு போயிடு, எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது. கணிகண்டன் மேலே பாஞ்சது இந்த கோபம். உடனே கணிகண்டன் சொன்னார், நான் ஊரை விட்டு போகிறேன், எங்கள் குருநாதர் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் ரொம்ப நாளாக நினச்சேன் இந்த வேலையிலேருந்து எப்போ வெளியில் ரிட்டையர்ட் ஆகும்னு. இல்லையா, விஆர்எஸ் கொடுத்தாச்சு இல்லையா, நான் போய் குருநாதர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். குருநாதர்கிட்ட போட்டு குருநாதர் போய் விழுந்து சேவிச்சார். கணிகண்டா என்னன்னா, இல்லை நான் ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ராஜா ஆக்ஞே,
நான் ஊரில் இருக்கக்கூடாது, வேலை போயிடுச்சு, அதனால் நான் வேறு ஊருக்கு போகணும், இந்த எல்லையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ராஜா. அதனால் ஊருக்கு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் உங்க கூடயே வரேன் அப்படின்னார் குருநாதர். குருநாதர் சொன்னால் நீங்கள் எப்படி விட்டுட்டு வருவேள், தன்னாள் இருந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வரலாமா, நீங்கள் இருக்கோம். இல்லை கணிகண்டா, நான் உங்க கூட வந்துடும், என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆறு இருக்கா, நீ தான் பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துரும் இல்லையே இல்லையா, நீ தான் என்னை பார்த்துக்கிறேன், அதனால் உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். உங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பா, உங்களுக்கே எல்லாம் சக்திகள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்க மாட்டேளா, என்கிட்ட சக்தியெல்லாம் இருக்குப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். ஆனால் எனக்கு என்னமோ நீ பக்கத்தில் இருந்தால் தான் சரி வருது, அதனால் நீ என் கூட இரு, உன் கூட நான் இருக்கேன். நீ ஊரை விட்டு போகிறேன்னா நான் இல்லை, நான் உன் கூட வரேன். சரி, அப்புறம் உங்கள் விருப்பம். உடனே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கணிகண்டன் பரப்பிவிட்டான். கணிகண்டன் பின்னாலேயே ஆழ்வார் பரப்பிவிட்டார். ஆழ்வார் பரப்பிவிட்டார், கணிகண்டன் போகிறார், பின்னாலேயே ஆழ்வார் போகிறார். போகிறச்சே சும்மா இருக்காமல் நம்ம இப்போ போகிறச்சே ஒரு ஊருக்கு போகிறச்சே முன்னாலேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஊர்லேயே வழக்கம், நம்ம ஊர்லெல்லாம் எங்கேயும் போகணும்னா பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டு வாசலில் நின்று சேவிச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த உடனேயும் பெருமாள்கிட்ட சேவிச்சு சொல்லிவிட்டு தான் ஆற்றுக்கு போவான். ஏன்னா பெருமாள் தான் நமக்கு எல்லாம் அது மாதிரி போவான். இந்த காலத்து பெரியவாள்லாம் கோவிலில் சொல்லாமல் போக மாட்டேன், பெருமாள்கிட்ட சொல்லாமல் போக மாட்டான் ஊருக்கு எங்கே போனாலும். அப்போ சொல்லிட்டு போகிறதுன்னு வழக்கம். கோபுர வாசலில் வந்து நின்றுட்டு சேவிக்கிறார். கோபுரத்தில் சேவிச்சுட்டு சொல்கிறார் பெருமாள்கிட்ட, கணிகண்டன் போகுன்னான். தாமர பூங்கச்சின்னு பேர், காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் பெருமாள். அந்த பெருமாள்கிட்ட போய் கணிகண்டன் போகுன்னான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னாப்புலவனும் போகுன்னேன், துணிவுடைய சென்னாப்புலவனும் போகுன்னேன். நீ கிடக்க வேண்டாம், உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள். நீ வேறு எதுக்கு வேஸ்ட்டாக கிடக்கிற, நாங்கள்லாம் போயாச்சு. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, உன்னை கொண்டாடுறதுக்கு ஆள். 4 பேர் உட்காந்து திருப்பி திருப்பி அன்னி உலகம் வளர்ந்தாய் அடி போட்டின்னு சொல்லணும். பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் ஒருத்தரும் இப்போ சேவிக்கிறவாளே இந்தமாரி இருக்க போகிறோம், நாங்களாம் போயாச்சுன்னா அப்புறம் 6 வர போகிறாங்க. அதனால் நீ எதுக்கு சும்மா படுத்து கிடக்க, நீ வாய பின்னால் இல்லையா இல்லையா, பைனாக பாயை சுருட்டிக்கொள். நீயும் நான் சுருட்டிட்டு போகிற மாதிரி நீனு சுருட்டிட்டு வா. அவர் மெனக்கிட்டு ஆதிசேஷனை சுருட்டினாராம். சாநித்தியம் தெரிகிறது. அச்சாவதார மூர்த்தி தானே, அச்சாவதார மூர்த்தி, அதுலேருந்து சாநித்தியம் வெளிப்படுறது தெரியுது இல்லையா. பாண்டரங்கன் இடத்துல எப்படி பார்த்தாலும் பெருமாள் இருக்கார் இல்லைன்னு தெரியுமா அவளுக்கு. எங்கேயோ போயிருக்கான் பாண்டரங்கன், அச்சாவதார மூர்த்தி அங்கேயே தான் இருப்பார். ஆனால் அந்த சாநித்தியம் வெளியில் போகிறது தெரியும் அவள். அது மாதிரி பெருமாள் எப்படி பேசுகிறாருன்னா சாநித்தியம் மூலமாக பேசுகிறார். அவளுக்கு எல்லாரும் உற்றார்களாக இருக்கிறவளுக்கு என்ன தெரியுதுன்னா, பெருமாள் படுக்கையை சுருட்டிட்டு இந்த பாம்பை மெனக்கிட்டு சுருட்டுறாராம். சுருட்டி எடுத்து இப்படி பாய் இடிக்கிற மாதிரி இடிக்கிட்டு பின்னால் போகிறார். எல்லாருக்கும் தெரியறது, எல்லாருக்கும் தெரியறதுன்னா பெருமாள் போகிறார், பெருமாள் போகிறார், பெருமாள் போகிறார்னா பெருமாள் இருக்கிற இடத்துல அந்த ஊருக்கு ஒரு ஊர்னா ஊரில் சுற்றி சகல தேவதைகளும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். அந்த தேவதை பெருமாள் இல்லாத இடத்துல இருக்காது ஒன்றும். பெருமாளை வச்சிருப்பார், ஒரு சின்ன சால கிராமமாக வைக்கணும், அப்படின்னா தான் அந்த பூஜை பலிக்கும். அதனால பெருமாள் இல்லாத இடத்துல ஒரு தேவதை இருக்காங்கன்னா எல்லாம் கிராம தேவதையிலேருந்து எல்லாம் பின்னால் பரட்டு வரிசையாக அது படுக்கையை சுற்றிட்டு போகும். இது தெரிகிறது ஜனங்களுக்கு, இந்த சாநித்தியம் போகிறதுன்னு தெரியுது, இந்த ஊரினுடைய சாநித்தியம் போகிறது. இப்போ அவாவா வீட்டில் வச்சுருக்க பெருமாள்லாம் இருப்பாளான்னு அவள்லாம் பரட்டு பின்னால் போகிறது தெரியுது. நமக்கு வீட்டிலையே நெல்லைக்கு ஒரு தேவத்தை, கிரகத்தில் ஒரு தேவத்தை, ஜன்னலுக்கு ஒரு தேவதைன்னு வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாம் பின்னால் போகிறது. இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக ஊர்லேருந்து போகிறதேன்னு பார்த்தார் ராஜா. ராஜா வரைக்கும் போய் சொன்னால் ராஜா பார்த்தார், எல்லாம் போயிடுத்து. அப்போ எனக்கு என்ன லட்சுமி கடாட்சமே போயிடுத்து. ஊரில் இருக்கிற எல்லா ரட்சா தேவதைகளும் பரட்டுட்டா ஊர் எப்படி ரட்சிக்கும்? ராஜா எதுனால நான் மந்திரி சொன்னார், நீ கணிகண்டனை போச்சோன்னே கணிகண்டன் போகிறான். கணிகண்டன் பின்னால் போய் குருநாதர்கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் அவரும் நானும் வரேன்னு பரப்பிட்டார். போகிற மனுஷன் சும்மா இருக்காமல் நீ மட்டும் ஏன் படுத்திருக்க வான்னு கூப்பிட்டார். இந்த பெருமாளை பின்னால் பரப்பிட்டார்.
பின்னால் பரப்பிட்டா பெருமாள் இல்லாத இடத்துல இதெல்லாம் இருக்காது, எல்லாம் பின்னால் போகிறது. உடனே ராஜா இது எப்படி தடுக்கிறதுன்னா, நீ யார்கிட்ட அபசாரப்பட்டியோ அவன்கிட்டே போய் கேள். ஏற கணிகண்டன்ட்ட ஓடினார் ராஜா. கணிகண்ட ஓடி போய் நீ போகாதப்பா, இங்கே இருக்கு காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஓரிருக்கை அப்படின்னு ஒரு இடம். ஓரிருக்கைன்னு ஒரு நாள் தங்கினார் அங்கே பெருமாள். ஒரு நாள் தங்கினதே பொறுக்க முடியல. ஊரை விட்டு வெளியில் போய் தங்கின ஓரிருக்கைன்னு ஒரு இடம். இந்த இடத்துல போய் கணிகண்டன் இடத்துல பிரார்த்தனை பண்ண, நீ என்னை வந்து மன்னிச்சுக்கணும், நான் உன்னை தெரியாதனமாக போன்னு சொல்லிட்டேன், நீ வந்துடும் நம்ம ஊருக்கு அப்படின்னார். கணிகண்டன் சொல்கிறார், எங்கிட்ட என்னது கேட்குறேன், எங்கள் குருநாதர்ட்டுக்கள், குருநாதர்கிட்ட கேளுனார். குருநாதர்கிட்ட போய் சொன்னார். குருநாதர் எங்கிட்ட ஏன் கேட்குற, பெருமாள்கிட்ட கேளுனார். பெருமாள்கிட்ட போய் கேட்டார். கணிகண்டன் வந்துட்டா நாங்கள்லாம் வருவோம்னார். நான் எப்பவும் பக்தன் இருக்கிற இடத்துல இருக்கேன், பக்த பராதீனன், பக்தனை தவிர இன்னொன்று நினைக்க மாட்டேன். நீ கணிகண்டன்ட்டே காளு, நீ எப்படியாவது வந்துருப்பா, என்னை சோதனை பண்ணாத, எனக்கு மாற்றி மாற்றி ஒன்றும் கேட்கல, வயசாகி போச்சு, என்னால் ஒன்றும் முடியல, வயசாகி போச்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அந்த ஏதோ பாட்டியை பாவம் இதுவாக்கிட்டாரேங்கிறதுக்காக கேட்டேன். கடைசியில் இப்படி கதை முடிஞ்சு போச்சு, நீ எப்படியாவது எனக்கு காப்பாற்று. உடனே கணிகண்டன் சரி நான் போகல, நீங்கள் வந்துருக்கோன்னு குருநாதர் கூப்பிட்டார். குருநாதரும் சரி திருப்பிட்டு, கணிகண்டன் இருக்கானா, நான் இருக்கேன், திரும்பி அங்கேருந்து வந்து கோயில் வாசலில் வந்து நின்று பெருமாள் நிற்கிறார். இவர் பின்னாலேயே, ஏன்னா இவர் ஆக்கிய பண்ணால் தான் படுத்துப்பார், இவர் சொல்லாமல் படுத்துக்க மாட்டார். அதனால் கை கட்டிட்டு நிற்கிற பெருமாளை இவர் பார்க்குறார். கணிகண்டன் போக்கு ஒழிந்தான். அடுத்த பாட்டு, காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிகுட சொன்ன சொன்னா போலவன் நானும் போக்கு ஒழிந்தேன், உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள். உடனே அவர் உள்ளே போய் பாய் விரித்து படுத்துக்கிறது, சாநித்தியத்தை பார்க்கிறார். அத்தனை தேவதைகளும் அவரவர்கள் ஸ்தானத்துக்கு வரது பார்க்கிறார். அப்போ சொன்ன வண்ணம் செய்தவர்கள் இந்த குமரகுருபரரும் பாடுறார். குமரகுருபரரும் பைந்து பைந்து பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே பாடுறார். தமிழுக்காக, இந்த திருமிஷி ஆழ்வார் தமிழுக்காக பகவான் வரார். இப்படிப்பட்ட பிரபந்தம், இந்த பிரபந்தம் நமக்கு பொருள் தெரிகிறதோ தெரியலையோ, நம்ம அந்த பிரபந்தத்தை திருப்பி 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 பாடிட்டே இருந்தாலே அந்த ஆழ்வாருடைய அருள், அந்த பகவானுடைய சாநித்தியம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த சாநித்தியங்களை நம்ம அடையணும்னா திருப்பி திருப்பி பகவானுடைய ஈரச் சொற்கள், ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள், பொருள் தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தமிழ் தானே. பாட 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 நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் நம்ம திருப்பாவையோ திருப்பள்ளி எழுச்சியோ இல்லையா, நித்தியானுசந்தானம், கோவில் திருவாய்மொழி எல்லாம் நம்ம மாற்றி மாற்றி தெரியறதோ தெரியலையோ எழுத்துக்குட்டியாவது படிச்சுட்டே இருக்கணும். அதனால தான் ராமானுஜர் சொன்னார், அந்தந்த ஊரில் அந்தந்த பாசுரங்களை படிங்கோ, எல்லாம் ஒரு க்ஷேத்திரத்தில் உட்காந்து படிங்கோ, இதுதான் உங்களுக்கு காலக்ஷேபமாக இருக்கணும். அது எல்லா அனுகிரகத்தையும் தனியாக தபஸ் பண்ண வேண்டாம். ஆழ்வார்கள்லாம் பண்ணி அதுக்குள்ளே வச்சுவிட்டு, ராமாயணம் பண்ணி வால்மீகி பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டார். அதனால் ராமாயணத்தை படிக்கோ, பாகவத்தை படிக்கோ, பாரதத்தை படிக்கிறோம், பாரதத்தை படிக்கோ, ராமாயணம் படிக்கோ, பாகவதம் படிக்கோ, கீதை படிக்கோ, ஆழ்வார்களுடைய அருளச்செய்திகளை படிக்கோ. நாயன்மார்களும் எங்கே பாடியிருக்க சிவாலயத்தில் நாயன்மார்களை பாடுறோம். பூதுவாமூர்த்தி பாடுவோர் சாயந்திர நேரத்தில் அழகா போய் பாடுங்க இல்லையா, கேட்கவே இனிமையான தமிழ் பாட்டு தானே. நான் பாடணும், கங்கா கங்கா பாடணும். பகவன் நாமாவை பாட சாயந்தரம் கோஷ்டி நடக்கிறது, கார்த்தால கோஷ்டி நடக்கிறது. ஆண்டாள் சன்னதியில், பெரிய பெருமாள் சன்னதியில், ஆழ்வார் சன்னதியில். ஆழ்வார் சன்னதியில் போனால் மத்தியானம் கோஷ்டி அனுபவித்தா அதில் ஈரச் சொற்கள், பகவானுடைய இது ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள், தேன உற்சவம் உட்காந்து நிறுத்தி பாடும். மற்ற நாட்களையாவது சுருக்கமாக பாடும். அன்றைக்கி போனால் அத்தியன உற்சவத்தில் பூரா 4000 நிறுத்தி அழகாக இயலில் சேவிப்பா, இன்னும் நிறுத்தி செய்ப்பா இயலில் இல்லையா.
அப்படி கேட்டு 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 இது அது சாநித்தியபூர்வமான பகவானுக்கும் அதுதான் சாநித்தியம். பகவானுக்கு எது பலம் கொடுக்கறதுன்னா அவன் பாடணும், பகவானை பாடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. உடலில் உட்காண்டு அவன் மாட்டு பகவன் நாமாவை பாட 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 பகவானுக்கு சாநித்தியம். தலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் வால்மீகி மெனக்கிட்டு சொல்கிறார் ராமாயணத்தில் இல்லையா. லாபத்வேஷாம் ஜெயத்தேஷாம் உதத்தேஷாம் பராபவா ஏஷாம் இத்தீவரஸ்யாமோ கிருத்தையே சுப்பிரதிஷ்டிதா. நீ பாட பாட என்ன பண்ணுவான்னா தீவரஸ்யாமனான பகவான் ஒரு ஹிருதயத்தில் வந்து உட்கார்ந்து சிட் பண்ணிடுவான். அப்புறம் எந்திர்த்து போக மாட்டேன், போகலொட்டேன்னு ஆழ்வார், சுற்றுச்சூழ்ந்து போகானாள் நான் ஆண்டாள் இல்லையோ. என்னை சுற்றி சுற்றி வரைய வேலை இல்லையா அவனுக்கு, ஆண்டாள் மாதிரி வெய்ய முடிஞ்சு இல்லையா. என்னையே சுற்றி சுற்றி வரைய உனக்கு வேறு வேலை இல்லையா இல்லையா. ஊரில் எத்தனை பேர் இருக்கா சுத்தேன் போய் அப்படிங்கிறா இல்லையா. சுற்றுச்சூழ்ந்து போகானாள். பிரியம் வந்து வச்சுட்டான்னா மாற்றவே மாட்டானா. நமக்கு ஒரு இடத்துல பிரியம் இருந்தால் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் மாறி போயிடும் பிரியம். ஆனால் பகவான் வைக்கிற பிரியம் என்னன்னா ஒரு தூரம் பிரியம் வந்துடுத்து நான் மாறவே சுற்றி சூழ்ந்து விடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன் இல்லையா. வந்து உட்கார்ந்து மறுபடியும் பிடிச்சிக்கிறது எப்படி, நம்ம எங்கேயும் போனால் கூட விடாமல் பிடிச்சி அப்படி வந்து உட்காந்துக்கலாம். ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு எனக்கு சொல்கிறேன் இல்லையா. அப்போ பகவான் வந்து ஹிருதயத்தில் வந்து உட்காந்துக்குவான் அப்படின்னு சொல்கிறார். நாம் பண்ணுற ராமாயணத்தினால பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம், பலம் வரணும். வேதமே சொல்கிறது, வேதம் சொல்கிறது தான் சொல்கிறார். ஹரிவோ வர்த்தமானா. நான் சொல்கிற வேத பாராயணத்தினால என்ன பலன்னா பகவான் வளர்றான். பகவானுக்குள்ள சர்வலோகங்களும் இருக்குது, சர்வலோகங்களும் வளரும். பகவானை பாட பாட பகவான் வளர்றான். பகவான் வளர்ந்தால் பகவானோடு சேர்ந்தவா தானே எல்லாம், லோகம் பூரா அவனோட சரீரம் தானே. அப்போ எல்லாரும் வளர்றாங்க. இப்போ எல்லாருக்கும் வளர்ச்சி என்னன்னா பகவானை பாடுறது, பகவானை மகிமைப்படுத்தும். அப்போ இது ஈர சொற்களை பாடணும், பகவான்கிட்ட உட்காந்து பாடுறதுனால பெரிய ப்ரேயர். நமக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது ஒழுங்காக, நமக்கு என்ன வேணும்னு கேட்கவும் தெரியாது. ஆனால் பகவான்கிட்ட போய் இதை பாட நமக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கொடுக்கும். எந்த சமயத்தில் என்ன வேணும் கொடுக்கும். இன்றைக்கி ஆக்சிஜன் இல்லை, அங்கே போய் ஏதோ பாக்ஸ் கிடைக்கல இல்லையோ, எதை கொடுக்கணுமோ எது வேணும், எது இவனுக்கு சரி, எது இவனுக்கு தேவை, இவனுக்கு என்ன கிடைக்கணும், இவன் எதுக்காக பிறந்தான், இவன் என்ன செய்யணும் அப்படின்னு கடைசி பர்யந்தம் படித்தா அப்புறம் சரீரம் போயிட்டா கூட சரீரத்துக்குள்ளே ஆத்மான்னு இருக்குது, உயிர்னு இருக்குது, பிராணம்னு இருக்குது, ஜீவன் இருக்குது சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் எங்கெங்கே போனாலும் கூடையே வருவாங்க. இந்த சரீரம் இருக்கும்போது தான்டா பிரார்த்தனை பண்ணினேன், சரீரம் போயிடுத்தே இனிமேல் இவனுக்கு சம்மந்தம் இல்லை. வீட்டில் இருக்கிறவாள்லாம் விட்டுடுவா, சரீரம் போயிடுத்துன்னு சம்மந்தம் இல்லை. சரீரம் போயிடுத்து இவனுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா. வீதி வரை உறவுன்னு ஒரு பாட்டெலாம் பாடுவாள் இல்லையா. அது மாதிரி தான் உறவெல்லாம் கொஞ்ச நாள் வேணால் வச்சுட்டு பாக்ஸில் வச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் 2 நாள் ஆச்சுன்னா அப்புறம் திருப்பி பாக்ஸில் வச்சுக்காத 4 பேர் சொல்லுவா இல்லையா. ஏதாவது பண்ணிவிடணும் இல்லையா, ஒன்று புதைக்கணும் இல்லை எரிக்கணும், அவ்வளோதான் உறவு. சரீர சம்பந்தம் சரீரத்தோடு போச்சு. இந்த சரீரத்தோடு இருக்கும்போது தானே பக்தி பண்ணினேன். என் ஜீவனுக்கோ உயிருக்கோ சம்மந்தம் இல்லாத போயிடுது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்னு இல்லையா. அது எங்கெங்கே போகிறதோ எல்லாத்துக்கும் கூட வரலாம். இவன் பாடினானே, இந்த ஜென்மத்தில் பாடினானே இல்லையா. அந்த சரீரம் இருக்கும்போது பாடினானே, இவனுக்கு கை கொடுத்துருக்கும் போது பாடினானே, இவனுக்கு அறிவு கொடுத்துருக்கும் போது பாடினானே, உன்னை விடவே மாட்டானா. அதான் சொல்கிறேன், ஒரு தடவை பிரியம் வச்சா பிரியம் போகாது, ஜென்ம ஜென்மமாக பிரியம். எத்தனை பிறவி எடுத்தாலும் இன்றைக்கு 7 பிறவிகள்னு ஆண்டாள். நான் 7 47 பிறவி எடுத்தாலும் உனக்கு வருவாங்க கூட இல்லையா. அப்படி ஒரு பக்தம் அப்படின்னு பகவானுக்கா. ஒரு ஜென்மாவில் நீ பண்ணுற பக்தி ஜென்ம ஜென்மம் மாற்றம். அதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுவான் தான் பகவான் இல்லையா. பகத் சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லும். பகவான்னா யாருன்னு சொல்லும். இந்த கேட்டகரி இருந்தால் தான் பகவான் இல்லையா. பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறோம். அப்போது பகவானை வந்து நம்ம வந்து பாடணும். பாடுறதுக்கு நம்ம தனியாக பாடி நம்ம தெரிஞ்சு பாடணும்னு அவசியம் இல்லை. பாடி வச்சிருக்கிறவாளோட பாட்டை பாடினா போகிறோம். அவள் எல்லாம் பாடி வச்சுட்டான்.
அதை பாடினா மாற்றி மாற்றி பாடினா இல்லையா? பகவானை கூப்பிட வேண்டியதுதான், பகவானை கூப்பிட வேண்டியது இல்லையா? அன்னி உலகம் அழந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென் இலங்கை சென்றாய் திரள் போற்றி, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா வெறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்று பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பார். தரகார ரா வருது பத்திலா சுவாமிகள்லாம் சேவிக்கும் போது அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த ரகாரத்தை பூரா நகாரம் ஆக்கிடுறான். ஏன் அப்படின்னா ரா அப்படின்னா பெருமாள் காது வலிக்குமா, அது வல்லினம் தான் தமிழில் வல்லினம். இந்த வல்லினத்தை பிரபஞ்சத்தில் சேவிக்கும் போது, சேவா காலமாக சேவிக்கும் போது ஆச்சாரியாள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மெல்லினமாக்கி மெல்லினத்தில் பாடும். வல்லினம் காதுக்கு பகவானுக்கு கடுமையாக இருக்குன்னு மெல்லினமாக்கிட்டாலும். அதனால் அன்னி உலகம் அழந்தாய் சித்தன் சிறுகாலே வந்துன்னை, சிற்றம் சிறுகாலேங்கிற வார்த்தை இருக்குது, உள்ளுக்குள்ள வல்லினம் இருக்குது ரா. ஆனால் அந்த ரா தமிழில் பிழை இல்லை இல்லையா? அதனுடைய பொருள் மாறாமல் சித்தஞ்சிறுகாலே தகாரத்தை போட்டு பண்ணுறார். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை செய்யும். பெருமாள்கிட்ட சொல்லும்போது, பெருமாள்கிட்ட பாடும்போது காதுக்கு இனிமையாக பாடும் இல்லையா? அதனால் அந்த அவர்கள் அமைச்சிருக்கிற பண்ணில் அந்த பாட்டு. அதனால தான் பிரபந்தம் பாடும்போது அந்த பண்ணில் பாடணும். அப்போ பகவானுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கணும். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேடாய். தகாரமாக நல்லா ஏன் இப்படி பாடுறாளே அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த பாவம் புரியணும். பாவம் தான் பகவான் இல்லையா? பிரபந்தம். அப்போது பகவானை பாடிண்டே இருக்கணும். ராமானுஜரோட கட்டளை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு திவ்ய தேசத்தில் போய் இருந்து பெருமாளை சொல்லு, இந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பாடிட்டு பகவத் விஷயத்தை சொல்லிட்டு பகவத் விஷயம் காலட்சேபம் கேட்டு அது உனக்கு பெருமாளுக்கும் வளர்க்கும், பெருமாளை வளர்க்கும், பெருமாள் வளர்றதுனால லோகம் வளரும், லோகத்துக்கே பண்ணுற சர்வீஸ்ன்னு சொல்லும். அதனால தான் பகவன் நாமா சொல்கிறது உலகத்துக்கே சர்வீஸ். எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்கலாம். எந்த ஜாதி மதம் இனம் இல்லையா எதுவும் கிடையாது, எல்லாரும் நன்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பசு பட்சி மிருகங்கள் நம்மளை காப்பாற்றுற ஜீவராசிகள், ஓஷதிகள், வனஸ்பதிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? எல்லாம் க்ஷேமமாக இருந்தால் தானே நமக்கு இருக்கும் இல்லையா? எல்லாம் அது சத்தோடு இருந்தால் தான் நம்மளை சத்தோடு வச்சு. அப்போ வளர்கிற தானியங்கள், வளர்கிற பயிர்கள்லேருந்து எல்லாம் சத்துடையதாக இருக்கணும். அப்படின்னா பகவன் நாமா ஃபில்டர் பண்ணி ஆகாசத்தை ஃபில்டர் பண்ணிடும். ஆகாசத்தில் தான் காற்று முதக்கிறது, காற்றில் தான் தண்ணீர் இருக்குது, தண்ணீரில் தான் பூமி இருக்குது இல்லையா? அதில் தான் ஜோதி தத்துவம் இருக்குது. இந்த தத்துவம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பஞ்சபூதத்தையும் ஃபில்டர் பண்ணுறது எதுன்னா பகவன் நாமா. அதனால தான் பகவானை கண்டுபிடிச்சு கொடுத்தது. இந்த சப்தத்துக்கு என்ன ரானா என்ன மானா என்ன, இந்த சப்தம் இப்படி சொல்லும்போது எப்படி கொடுக்கும், இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது இந்த ஒலி எப்படி போய் அதை மாற்றுறது இல்லையா? அதில் உள்ள தூசை எப்படி களையிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானபூர்வமாக நமக்கு கொடுத்தது. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாந்த வேதம் சொல்கிறார். வேதாந்தத்திலேருந்து விஞ்ஞானத்தை கடைஞ்சி ஆராய்ச்சி பண்ணி இது உனக்கு நன்மை பண்ணும்னு ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கையில் கொடுத்தாரு. அற்புதமான விஷயங்கள் நாம இல்லையா? சும்மா நமக்கு 2 எழுத்து மாதிரி தெரியும், ஆனால் சொல்ல 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 பவர் இல்லையா? பகவன் நாமா சொல்ல சொல்ல பவர் இல்லையா? தெரியாமல் சொன்னால் கூட நாக்கில் வந்துடுத்துன்னா இல்லையா? நாக்கில் தெரியாமல் நாம வந்துட்டா கூட அது பவர். அப்படின்னா நீ ராமானோ கிருஷ்ணானோ கோவிந்தானோ கோபாலானோ பகவன் நாமா சொல்கிறது இல்லையா? சிவசிவ என்கிடன்னு ஒரு பாட்டு உண்டு. பகவன் நாமா நாக்கில் வந்துட்டா நமக்கு பாக்கியம். கோடி ஜென்ம சுகிருதம் இருந்தால் தான் நாக்கில் வரும். இல்லாட்டா என்னதுவோ சொல்லுவான், நாமா சொல்ல வராதான் இல்லையா? நாமா சொல்ல வரணும்னா பாக்கியம் இருந்தால் தான் வரும். அதனால் பகவன் நாமாவை பாடும். அதுக்கு தான் இவ்வளோ கோவில்களை கட்டி போட்டு இவ்வளவு பாசனங்களை வச்சு அங்கங்கே பாடிட்டு இருந்தா, எங்கேயாவது கிருஷ்ணா ராமானு குதிச்சுட்டு இருந்தா இப்படி போகிறவா அப்படி காதில் கேட்டுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான 2 தடவை சொன்னான்னா பாக்கியம் வந்துடும். தெரியாமல் சொன்னால் கூட வந்துடும் இல்லையா? அது மாதிரி சொல்லிடுச்சு. அப்போ பகவன் நாமா சொல்ல சொல்ல உலகத்திலேயே சர்வீஸ். எல்லாரும் வாழணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். உலகத்தில் எல்லாம் அத்தனை மக்களும்
நன்மை பெற வேண்டும்ங்கிறதுக்காக பிரார்த்தனை. திருமிஷையாழ்வாருடைய சரித்திரமாக இன்னைக்கு காந்தியன்னா அழகாக அதை ஏற்பாடு பண்ணி ஆழ்வாருடைய திவ்ய வைபவம் ஒரு குழு வச்சிருக்கோம். சங்கம் சங்கம்னா கூட்டுறவுன்னு அர்த்தம். சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சத் சங்கம்னா நன்மையை செய்யக்கூடிய ஒரு குழு அப்படின்னு. அந்த குழு பகவானுக்கு ஒரு ஆழ்வாருடைய இதுகளையும் பாடணும், இந்த மாதிரி சொல்லணும், இந்த ஆழ்வார்கள் நினைவாக எல்லாம் செய்யணும்னு வச்சுருக்கா. அதுபடி இது நடக்கிறது. திருமிஷி ஆழ்வார் வைபவம், இதுக்கு முன்னால் 2-3 ஆழ்வாருடைய வைபவம், அதுக்கப்புறம் திரும்பி ஆழ்வார் வைபவம், குலசேகர ஆழ்வார் வைபவம் எல்லாம் நடந்தது. ராமானுஜருடைய வைபவம், கிருஷ்ண ஜெயந்தி வைபவம் எல்லாம் நடந்தது. இப்போது திருமிஷி ஆழ்வார் வைபவம் நடக்குது இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய ஒவ்வொரு திருநட்சத்திரமும் அவர் பண்ணிகிட்ருக்கார். அவளுடைய அந்த குழு அருமையாக பல்லாண்டாகிறது. நிறையா நல்ல காரியம் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் பிரச்சனை இல்லாமலும் நடக்கணும். அதான் திருப்பி அப்படியே நடக்கிறதுன்னு தாயார் அனுகிரகம் பண்ணணும். பகவத் ஆச்சாரியர்கள் துடியில் பிரார்த்தனை பண்ணிட்டு குற்றம் குறைகள் இருப்பின் பெரியோர்கள் மன்னித்தடியன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ பூமிநீளா ஜாம்போதி அருணக்கமல மகாலட்சுமி சமேதனமாக வாசுதேவ இவை சரணாரவிந்தத்தை பணிச்சு நிறைவு கூறுபற்றோம். ஆண்டாளுடைய க்ஷேத்திரத்தில் பகவன் நாமா பாடம், பகவன் நாமா சொல்கிறோம் இல்லையா? பகவன் நாமா நம்ம வலுக்கட்டாயமாக உடம்பு வலிச்சாலும் வலிச்சு 2 பேர் வெஞ்சாலும் திட்டினாலும் எதையும் பொருட்படுத்தாமல் பகவன் நாமா நம்ம சொல்லணும். இல்லையா? எல்லாருக்கும் நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான் லட்சியம். அதனால் 10 பேர் திட்டுவா, 10 பேர் வெய்வா, அதை பற்றி கவலை இல்லை. பகவன் நாமா சொல்லணும், பகவன் நாமா சொல்லணும், பகவத் குணங்களை சொல்லணும், பகவானை பாடணும் இல்லையா? சகஸ்ரநாமாவளி அதுக்கு விரும்பி எவ்வளவு சொல்கிறேன். குணங்களை நிறைய பாடணும். கலிசந்தாரணம் வேறு ஹரே ராமநாம சங்கீதம். கலிசந்தாரணம் கலியில் இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அதான் ரிஷிகள் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு சொன்னேன். நாமங்களை திருப்பி 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 சொல்ல இப்போ தான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் ஒரு இடத்துல நின்று ஒரு சாண்டிங்காக சொல்லும் போது அவ்வளவு எல்லாம் அயோத்தியில் ராமர் வந்துட்டுனா எல்லாம் கோடிக்கணக்கில் நடந்துட்டு எங்கே பார்த்தாலும் ராம 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 கைவிடாமல் அவன் சொல்லிட்டு இருக்கான் நிறைய பேர் இல்லையா? அது மாதிரி நம்ம ஹரே ராமநாம சங்கீர்த்தனத்தை சொல்லணும். உலகம் பூரா வாழணும். நமக்கு என்ன பவர்னா உலகம் பூரா வாழணும். எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும். குறைப்பட்டு இருக்கிறவாளுக்கு குறைகள்லாம் நீக்கணும், கஷ்டப்படுறவாள் கஷ்டங்கள்லாம் நீக்கணும் இல்லையா? அவள் முயற்சியினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? வைத்தியத்தினால் தீர்க்க முடியாத, வைத்தியரால் தீர்க்க முடியாத பிரச்சனை, மனசுனால் தீர்க்க முடியாத பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், செய்கிற வேலையை செய்ய முடியாமல் இருக்குது, மன அமைதி இல்லாமல் இருக்குது, சங்கடமாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு உலகம் பூரா இப்படி இருக்கே. இதுக்கு எல்லாம் மாறி எல்லாரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் உலகம் பூரா நன்றாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நாம சங்கீர்த்தனம் அங்கங்கே பகவத் கைங்கரியம் அங்கங்கே நடக்கணும். அர்ச்சாவதார மூர்த்திகிட்ட நடக்கணும். அதனால் அர்ச்சாவதாரம் சொல்லும்போது பல 1000 மடங்கு பவர். நம்ம தனியாக சொல்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம், ஒரு ஆண்டாள் பிறந்த இடம், பிரியாழ்வார் பிறந்த இடம், இந்த மண்டபத்தில் உட்காண்டு தானே பூ கட்டினார், இந்த மண்டபத்தில் உட்காண்டு தானே கதை பூரா சொன்னார். பெரியாழ்வார் திருமொழி இந்த மண்டபத்தில் தானே உருவாச்சு. ஆண்டாளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த நாச்சார் திருமொழி இந்த மண்டபத்தில் தானே உருவாச்சு. இந்த இடத்துல தானே உட்காந்து இது மீக்கப்படாது, ஏறப்படாது இல்லையா? இந்த மண்டபத்தை அப்படி நம்ம எப்படி வச்சுக்கணும் இல்லையா? அதாவது நினைவிடம்னெல்லாம் வச்சுக்கிறாளே வாழ. அது ஆண்டாள் பிறந்த இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும், ஆண்டாள் வாழ்ந்த இடத்த எப்படி வச்சுக்கணும், பெரியாழ்வார் வாழ்ந்த இடத்த எப்படி வச்சுக்கணும், வழிகாட்டிகளாய் அந்த மண்டபத்துக்கு அவ்வளவு பெருமை. இடத்துலாம் உட்காந்து பாடினார், உட்காந்து இந்த துளசி அடியில் தானே தாயார் கிடச்சார் இல்லையா? இந்த நந்தவனத்திலானே இருந்தார். அப்போ அந்த ஒரு பிரேமை நமக்கு வரணும். அந்த இடத்துல இருந்து பாடும்போது பல மடங்கு வீட்டில் இருந்து பாடுறது காட்டும், வெளியிலேருந்து பாடுறது, இடத்துல இருந்து பாட 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 இல்லையா? அவ்வளவு பவர். ஆயிரக்கணக்கான தரம் பாடினதுக்கு சமம் ஒரு தரம் பாடுறத. அவ்வளவு நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமை, க்ஷேத்திரத்துக்கு பெருமை,
மூர்த்திக்கு பெருமை. ஸ்தலத்துக்கு 3 க்ஷேத்திரம், மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் 3 நிறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே மகான்கள் இருக்கிற இடம் இல்லையா? எவ்வளவு மகான்கள் தோன்றி இங்கே வந்துருக்கு, எவ்வளவு பேர் வந்துருக்கு இல்லையா? இங்கே பார்த்தாலும் ஆண்டாளனோ பின்னால் வந்திருக்கிற ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ எவ்வளவு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பண்ணியிருக்காங்க. சிவக்ஷேத்திரம்னு பார்த்தாலும் சூடியாடல்கள் நடந்து 24 சூடியாடல் அங்கே 64 பண்ணின மாதிரி இங்கே இல்லையோ அது மாதிரி நடந்து எவ்வளவு க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தினுடைய மகிமை நம்மளை காப்பாற்றணும். திருப்பி திருப்பி பாடணும், பகவானை பாடணும். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். எத்தனை நாளைக்கு உட்கார்ந்த மண்டபம் கட்டி போட்டிருக்காவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்ட முடியுமான்னு வீட்டில் ரிப்பேர் பண்ணி பூசத்துக்கே கஷ்டப்படுறேன். அவள் கட்டி போட்டுட்டா நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் பாடவாக செய்வோம். உட்காந்து பகவான் பாடுறதே நன்றி பாடுங்களாம் இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தால் நம்மளும் பாடுவோம், நம்ம பிள்ளைகளும் பாடட்டும், பேரனும் பாடட்டும், பேத்தியும் பாடட்டும், கொள்ளு பேரனும் பாடட்டும். தலைமுறையாக பாடியிருக்காள் இல்லையா? நமக்கு முன்னால் பெரியவாள்லாம் பாடினான். தாத்தா பாடினார், கொள்ளு தாத்தா பாடினார், எள்ளு தாத்தா பாடினார், தொண்டு தாத்தா பாடினார் இல்லையா? அது மாதிரி தொழில் தாத்தா பாடினதுனால தொண்டனாக இருந்து நம்மளும் பாடுவோம் இல்லையா? நம்ம பின்னால் நம்ம வம்சங்களும் பாடணும். பகவானை பாடம் ஏற்று இல்லையா? வேறு புகழை பாடுறதுக்காக பகவான் புகழை பாடினா உலகம் பூரா விஷயம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்யும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராம